தான். தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். மோசே தான் கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தானை ஆசீர்வதித்த போது அவனை சர்ப்பத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார். சர்ப்பம் வஞ்சனை உள்ளது, அது தந்திரமானது. தானும் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக வஞ்சனையாயிருப்பான் என்று யாக்கோபு சொன்னார். ஆனால் மோசே தான் கோத்திரத்தை பற்றி சொல்லும்போது, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று சொல்லுகிறார். தான் சிங்கத்தைப் போல தைரியம் உள்ளவனாகவும் சத்துருக்களுக்கு விரோதமாக தீர்மானமாக யுத்தம் பண்ணுகிறவனாகவும் இருப்பான். தானுடைய தலை சர்ப்பத்தின் தலையைப் போல இருக்கிறது, அவனுடைய இருதயமோ சிங்கத்திற்கு ஒப்பான இருதயம் போல இருக்கிறது. இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களுக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. மோசே தானை குறித்து சொல்லும்போது, தான் பாசானிலிருந்து பாய்கிற பால சிங்கத்தை போன்றவன் என்று சொல்லுகிறார். பாசான் பர்வதத்திலே ஏராளமான பால சிங்கங்கள் உள்ளன. அந்த சிங்கங்கள் பர்வதங்களிலிருந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்குகளில் மேயும் ஆடு மாடுகள் மேல் பாய்ந்து தங்களுக்கு இரையை தேடிக்கொள்ளும். லாயீஸ் என்னும் ஊர் கானான் தேசத்திற்கு தூரத்தில் உள்ளது. தான் புத்திரரில் சிலர் லாயீஸ் ஊர் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த ஊரை தங்களுடைய தேசத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். இந்த சம்பவம் தான் கோத்திரத்தாருடைய வீரத்திற்கு அடையாளமாகும். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். நியாயாதிபதிகள் 18:27. பாசான் பர்வதம் லாயீஸ் ஊருக்கு அருகாமையில் உள்ளது. தான் கோத்திரத்தார் பாசான் பர்வதத்தில் சிங்கங்களைப் போல பதிவிருந்து பாசானிலிருந்து லாயீஸ் ஊர் ஜனங்கள் மீது பாய்ந்து அவர்களை ஜெயித்தார்கள். ஆகையினால் மோசே தான் கோத்திரத்தாரை பற்றி சொல்லும்போது, அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று சொல்லுகிறார். தான் கோத்திரத்தாருக்கு மோசே 2 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அவையாவன: தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான்.